2021 புஷ்பா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பிக்கெஸ்ட் ரெவல்யூஷன் சொல்லலாம். இந்த புஷ்பா மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியை நார்த் இந்தியாவில் பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்க. அப்படி இருக்கும்போது வர 5ஆம் தேதி புஷ்பா 2 ரிலீஸ் ஆக போகுது. இந்த புஷ்பா 2 ஏன் பார்க்கணுங்கிற ரீசன் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ள பொறுத்தமே நீ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். புஷ்பா 1 பொறுத்த வரைக்கும் 200 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல எடுத்திருப்பாங்க. கலெக்ஷன் 300 350 கோடி கிட்ட எடுத்திருக்கு. அர்ஜுனுக்கு இந்த படம் பெரிய மைல் ஸ்டோர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு புஷ்பா படம். அபியஸா ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆன பிறகு செகண்ட் படம் எடுக்கிறாங்கன்னா பட்ஜெட்ல இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். இந்த படத்துக்கு பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 400 500 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணதுக்கு இந்த படம் 1000 கோடி அடிக்கும்னு எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சாங்க்கு தான் இந்த படம் ஓடிச்சு. மற்றபடி இந்த படம் பெரிய ட்ரோல் மெட்டீரியல் தான் மாறிடுச்சு. முதல் படம் மாதிரி இந்த படத்துக்கும் மார்க்கெட்டிங் பண்ணி ஹைப் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டு ஒர்க் ஆன மாதிரி இந்த பார்ட்டு ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இந்த படம் ரோஸ் பண்றதுக்காக தான் வெயிட் பண்றாங்க தவிர இந்த படத்தை செலிப்ரேட் பண்றதுக்கு யாரும் வெயிட் பண்ணலன்னு தான் சொல்லணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா டிஎஸ்பி இந்த படத்தோட பேக் போன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வெறும் சாங்ஸ் மட்டும் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த சாங்ஸ் அளவுக்கு இந்த பார்ட்ல வருது சாங்ஸ் சுத்தமா சரியில்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாங்ஸும் நல்லா இருக்கும், பிஜிஎம்மும் நல்லா இருக்கும். இந்த செகண்ட் பார்ட்ல சாங்ஸ் சரியா வராத காரணம் என்னன்னா டிஎஸ்பிக்கும் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் வாய்க்கா தகராறு நடந்திருக்கு. அதனாலேயே ப்ரொடக்ஷன் கம்பெனி மேலே இருக்கிற காண்டு மியூசிக்ல காமிச்சிட்டாருன்னு சொல்லணும். இவர் சண்டை போட்டுட்டு போயிட்ட பிறகு இந்த படத்துக்கு தமன் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எப்படி இருக்க வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, நீங்க இந்த படத்துக்கு எவ்வளோ ஹைப் ஆகுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.